4 மாதம், அதாவது 2026 தொடங்கி 4 மாதத்தை நாசம் செய்து விட்டோம். எப்படி சார் நாசம் செய்து விட்டோம் அப்படின்னா, 2026 தொடக்கத்தில் நம்மளுடைய எல்லாருடைய கனவு, அதாவது இந்த போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவரோட எல்லாரோட ஒற்றை கனவு என்ன இருக்குன்னா, இந்த 2026 to 27 நான் ஸ்டேட் ரேங்க் எடுக்க போகிறேன். அது எந்த தேர்வாக இருந்தாலுமே நான் வந்து ஒரு ஸ்டேட் ரேங்க் எடுத்து வெற்றி அடைய போகிறேன் அப்படின்ற கனவு அன்றைக்கி முதல் நாள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த 4 மாதங்கள் எப்படி போச்சுன்னே தெரியல. இனி வரைக்கும் நேற்று ஒரு மாணவர் கேட்கும்போது கூட, சார் 4 மாதம் போயிடுச்சு சார், எப்படி போச்சுன்னு தெரில, ஆனால் நானும் தினமும் படிக்கிற மாதிரி தான் தெரியுது, தினமும் படித்தாலும் என்ன முடிச்சுன்றதே இன்னி வரைக்கும் என்னால் வந்து ஒரு அளவே வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு மாணவர்கள் வரைக்கும் குழப்பமாக பார்த்தோன்னா வந்து பேசிட்டே இருக்காங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு, இது ஒரே ஒரு மாணவர் மட்டும் செய்த தவறு இல்லை, இருக்கிற பார்த்தோன்னா வந்து மோர் தென் 80% பீப்புள் மாணவர்கள் வந்து இதே தவறு தான் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த தவறை நம்ம திருப்பி பண்ணிகிட்டு இருந்தால் என்றைக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா இதை ரிலாக்ஸ் பண்ண போகிறோம், என்றைக்கு நம்ம இதிலேருந்து வெளியே வரோம். ஏன்னா இதில் நம்ம செய்கிற தப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியும், ஆனால் அதில் என்ன விஷயம் தெரியலனா அதில் நம்ம எப்படி வெளியே வரணும், நான் செய்கிற தப்பு இதுதான் தப்பு அப்படின்றத புரியலை அப்படின்றது தான் இன்னி வரைக்கும் மாணவரோட ஒரு சூழ்நிலையாக இருக்குது. அதனால் இந்த வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னா, முழுக்க நீ என்ன தவறு செய்கிற, இந்த இருக்கிற 8 மாதத்தை எப்படி நீ வந்து ஒழுங்குபடுத்தினா 2026 to 27 உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது. அதை ஒற்றை மையமாக கொண்டு தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த வீடியோ உங்களோட 8 மாத வாழ்க்கையை மாற்ற போகுது. இது எப்படி அப்படின்னும் போது இது இந்த வீடியோவோட முடிவில் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் சிம்பிளாக எடுத்துக்கிட்டோன்னா, இந்த வருஷம் 2026 தொடக்கம் ஜனவரி 1 அனைத்து 2025, 26 அந்த காலகட்டத்தில் படித்த மாணவரோட ஒற்றை கனவாக என்ன இருந்துச்சுன்னா, அந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை எழுதிப்போம், டிஆர்பி தேர்வுகளை எழுதிப்போம். அப்போ எழுதும்போது அதில் தோல்வி அப்படின்ற ஒரு மனநிலையை பெற்றிருப்போம். அப்புறம் அதில் தோல்வி அடைஞ்ச உடனே அடுத்த கட்டம் என்ன இருக்குன்னா, இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுகளில் நான் ஸ்டேட் டாப்பராக வரணும் அப்படின்றது தான் ஒரு மாணவரோட ஒரு சபதமாகவே இருந்திருக்கும். அந்த சபதம் இப்போ என்ன ஆச்சு? ஃபஸ்ட்டு கேள்வி, சபதம் என்ன ஆச்சு சார்? அதில் கொஞ்சம் ஆசிரியர் இருக்குது. ஒரு சில மாணவர்கள் படிச்சுட்டே இருக்காங்க. அவங்க படித்தாலும் முழுசாக படித்தாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களும் பார்த்தோன்னா வந்து அரைக்குறையாக தான் படிச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய விஷயம் பார்த்தோன்னா வந்து ஆசிரியர், ஏன்னா ஃபஸ்ட்டு 6 மாதம் பார்த்தோன்னா வந்து எந்த விதமான தேர்வுகளும் பார்த்தோன்னா வந்து இல்லை. அதே பார்த்தோன்னா ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருக்குது. அப்போ இதுக்கு காரணம் பார்த்தோன்னா வந்து இந்த ஒரு அரசாங்கமோ அப்படின்ற மாதிரிலாம் வந்து குறிப்பிட்ட எதுவும் சொல்ல முடியாது. அது ஒரு சூழ்நிலை, ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு மாதிரியான சூழ்நிலை அவ்வப்போது பார்த்தோன்னா அமையும். அப்போ அடுத்த 6 மாத காலங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னோம்னா, இது புதிய கல்லூரி மாணவர்களுக்கு ஒரு பெரிய பொன்னான வசந்தமாக இருக்கும். ஏன் அப்படின்னோம்னா, அவன் காலேஜ் முடிச்சுட்டு வந்தோடனே அவனுக்கு அடுத்த 3 எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா வந்து அதில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள் திறம்பட இருக்கும். அப்போ நமக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னோம்னா, இந்த வருஷத்தை நீ சரியாக பயன்படுத்தக்கூடிய வருஷமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் 4 மாதம் என்ன செஞ்சீங்க அப்படின்றத நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். 4 மாதம் என்ன செஞ்சீங்க? ஒன்றும் செய்யலை. அப்போ மீதி இருக்கிற 8 மாதத்தை என்ன பண்ண போகிறீங்க? இப்படியே விட்டிங்கன்னா அதுவும் எதுவுமே செய்யாமல் தான் போவீங்க. அப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இன்னும் எத்தனை வருஷம் தான் நம்ம என்ன பண்ணோம்? காரணம் மட்டும் சொல்லிட்டே இருக்க போகிறோம். இல்லை சார் கொஸ்டின் பேப்பர் கஷ்டமாக வந்துச்சு, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய குடும்ப சூழ்நிலை சரியில்லை, நான் சரியாக படிக்கலை, இதே காரணத்தில் என்றைக்கு சொல்லிட்டே இருக்க போகிறோம்? நம்ம வெற்றியாளராக என்றைக்கு நம்ம ஜெயிச்சுட்டு நம்ம பெற்றோருக்கு பார்த்தோன்னா வந்து மதிப்பு சேர்க்க போகிறோம்? அதுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் தான். இந்த காரணத்தை நான் செய்யாமல் இருந்ததுன்னா நான் வெற்றி பெற்றிருக்கலாம், இந்த விஷயத்தை நான் செய்யாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வெற்றி அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு விஷயம் வந்து இந்த லாஸ்ட் எக்ஸாம்ஸில் இருந்திருக்கும். ஆனால் அதை முறையாக வந்து கடைப்பிடிச்சிருக்க மாட்டோம். ஏன் கடைப்பிடிக்கல அப்படின்னா, அதை ஒருத்தர் சொல்லலை, அதை முன்னாடியே ஒருத்தர் சொல்லியிருந்தா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, இதை விட்டுட்டு ஓரளவுக்கு மாறி வந்து ஏதாவது ஒரு வேலை போன வருஷமாக எடுத்துருப்போம். திருப்பி நம்ம இந்த தப்பு நம்ம பண்ணோம்னா திருப்பி கண்டிப்பாக எடுக்க மாட்டோம். அது என்னென்ன தவறுகள் அப்படியே பாருங்கள். ஃபஸ்ட்டு முதல்ல வந்து விடை கொடுப்போம் விமர்சனங்களுக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மேலே வந்து நிறையா வந்து விமர்சனங்கள் வந்து வைப்பாங்க. எது போல் விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க? தம்பி இன்னும் எத்தனை நாள் தான் படிச்சுட்டே இருக்க போகிற? ஃபஸ்ட்டு கேள்வி. இன்னும் எத்தனை நாள் தான் படிச்சுட்டு இருக்க போகிற? இன்னும் எத்தனை நாள் தான் அப்பங்காசை ஏமாற்றி சொத்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனங்கள் ஒவ்வொரு மாதிரியான மாணவர்களுக்கும் அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி விமர்சனங்கள் ஏராளமாக இருக்குது. அப்போ இந்த விமர்சனங்கள்லேருந்து விடை கொடுக்கணும்னா அதுக்கு விடை கொடுக்கக்கூடிய ஒரே ஆட்களாக யார் இருக்க போகுதுன்னா நீங்களாக தான் இருக்க போகிறீங்க. இதுக்கு என்ன மாதிரிலாம் விடை கொடுக்கணும் அப்படின்னோம்னா, எல்லோரும் கேட்டால் லாஸ்ட் சான்ஸ், இந்த ஒரே ஒரு சான்ஸ் ஸ்டேட்டஸ் வச்சா மட்டும் போதாது. நம்ம இன்ஸ்டாகிராமில் போய் காலையில் தொடக்கம் மாணவர்கள் எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் போகிறான், இன்றைக்கி படிக்கணும் அப்படின்ற உத்வேகம் உள்ளே இருக்குது. அந்த உத்வேகம் உள்ளே இருக்கும்போது என்ன பண்ணுறான், இன்ஸ்டாகிராமில் போய் இன்றைக்கி படிக்கிறதுக்கான ஒரு ஸ்டடி மோட்டிவேஷன் நம்ம போடணும் அப்படின்றதுக்காக அந்த ஸ்டடி மோட்டிவேஷன் தேடுறான். அந்த ஸ்டடி மோட்டிவேஷன் தேடுறதுக்கு குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் செலவு பண்ணுறான். ஒரு வீடியோ சூப்பராக செலக்ட் பண்ணுறான்.
அந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அடுத்தது என்ன பண்ணுறது தெரியுங்களா, அதை ஸ்டேட்டஸாக வைக்கிறான். அது ஸ்டேட்டஸாக வச்சுட்டு அந்த ஸ்டேட்டஸை திருப்பி பார்த்து நான் மோட்டிவேட் ஆகணுன்றதுக்காகவே அதையே பார்த்து டயர்டாயிடுறோம். நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது என்ன அப்படின்றது முதல்ல நமக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கு தடையாக இருக்கிறது என்னன்றதை ஒரு 4ஆக ஸ்பிளிட் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மோட்டிவேஷன். நான் தினமும் மோட்டிவேட் ஆனால் தான் நான் அடுத்த படிக்க ஆரம்பிப்பேன். இன்றைய நாள் மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயந்தான். காலையில் எழுதும் போதே நான் படிக்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகிறது ரைட்டு. ஆனால் அந்த எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு எந்தவித பிரயோஜனமே கிடையாது. அது சுத்தமாக பிரயோஜனமே கிடையாது. எண்ணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணணும், காலைல 3 மணிக்கு எழுதுக்கிறீங்க, 3 மணிலேருந்து 5 மணிக்கு என்ன பண்ணுறீங்க, படிக்கணும். ஆனால் என்ன படிக்கணுன்றதை சுத்தமாக பார்த்தோன்னா ஒரு மைண்ட்லேயே பார்த்தோன்னா ஃபிக்ஸ் பண்ணவே மாட்டுறீங்க. அது ஃபிக்ஸ் பண்ணாமல் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நாட்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஆகுறீங்க. அடுத்து பார்த்தோன்னா மொபைல். இந்த மொபைல் என்ன பண்ணுறது, இந்த மொபைலில் இந்த எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. எது போதை, எதெல்லாம் போதை, ஒரு நபர்கள் எதனால் அழிந்து போகிறாங்க அப்படின்னும் போது மது, மாது, சூது அப்படின்றது போல் இந்த 3 செக்மெண்ட்டில் அழிந்து போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் எதனால் அழிந்து போகிறாங்க அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா வாட்ஸ்அப், அதாவது இன்ஸ்டாகிராம். இது இன்ஸ்டாகிராம்ன்றது இது போதையிலே பார்த்தோன்னா ஒரு தனி போதை. உங்கள் நேரத்தை அழகாக எப்படிலாம் உங்களை காலி பண்ணலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு நாளைக்கு போனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 4லேருந்து 5 மணி நேரத்தை இந்த வெறும் இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்தோன்னா செலக்ட் பண்ணுவீங்க, வெறும் ரீல்ஸ் பார்க்குறதுக்கு மட்டுமே. அதை தவிர்த்து பார்த்தோன்னா டெலகிராம்ஸ். இந்த டெலகிராம்ஸ் எப்படி சார் நீங்கள் போதை அப்படி சொல்கிறீங்கன்னா, இந்த டெலகிராமில் இன்றைக்கி எண்ணற்ற குழுக்கள் இருக்குது. இந்த எண்ணற்ற குழுக்கள் நமக்கு என்ன இருக்குன்னா, டிஎன்பிஎஸ்சியோ யூஜிடி டிஆர்பிக்கான எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி இந்த போட்டித் தேர்வுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியலும் இருக்குது. அப்போ இந்த மெட்டீரியலை வச்சு மட்டும் எந்த வித பிரயோஜனம் நம்மளாம் பண்ணவே இல்லை. முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீ என்ன தான் நமக்கு 1000 மெட்டீரியல் இருந்தாலும் நீ படிக்கும்போது எதாவது வச்சு எடுத்து படிப்பனா, நீ கையில் வச்சுருக்க ஹேண்ட் நோட்ஸை வச்சு தான் படிப்பேன். அப்போ இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னா இது ஒரு போதை மாயம். நீ ஒரு மாயை உலகில் நீ சுற்றிட்டு இருக்க. அப்போது தவிர்க்கப்பட வேண்டிய முதல் விஷயம் என்னென்னா மோட்டிவேஷன். நான் தினமும் என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேன், அது நல்ல விஷயம். ஆனால் மோட்டிவேஷன் மட்டுமே பண்ணிப்பேன் அப்படின்ற விஷயத்தை தவிர்த்துடுங்க. 2ஆவதாக இருக்கிற விஷயம் பார்த்தோன்னா மொபைல் ஃபோன் வச்சுக்கோங்க, தவறே கிடையாது. அதை பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட தேவைக்காக மட்டும் இந்த நேரத்தில் மட்டும்தான் நான் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவேன். நான் படிக்கும் நேரங்கள் ஃப்ளைட் மோடு போட்டு அந்த மொபைல் ஒன்று ஆக்கிரமிப்பு செய்ய விடாமல் நீ அந்த மொபைலை தூரம் வச்சுட்டு பள்ளி பாட புத்தகத்தை ஆக்கிரமிப்பு செய்யுங்க. நீங்கள் எப்படி அந்த ஆக்கிரமிப்பு நீங்கள் செய்கிறீங்களோ அதை வச்சு தான் உங்களோட சீட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும் போது. ஏன்னா இன்றைக்கி அரசு பணிக்கு போகிறதுன்ற ஒரு கனவாக இருக்குது. ஆனால் இன்றைக்கி இருக்க பல மாணவர்கள் ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு கனவு அடுத்து பார்த்தோன்னா ஒரு பிரச்சனையாக நிற்கும். அந்த விஷயத்தில் போகக்கூடாது. இன்றைக்கி 2026 நீ தொடக்கத்தில் எடுத்த சபதம் தான் ஃபஸ்ட் டே கவுன்சிலிங் போகணும். அதில் ஒரு சிறப்பான மாணவனாக இருக்கும். அந்த விஷயத்தை கொஞ்சம் கூட பார்த்தோன்னா யாருக்காக கொடுக்காதீங்க. ஏன்னா இன்னும் 8 மாதம் தெளிவாக இருக்குது. அப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா நண்பர்கள். இந்த நண்பர்கள் வட்டாரத்தை முழுமையாக ஒழிச்சிடுங்க. ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க? நண்பர்கள் வட்டாரன்னா ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான குழுக்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு இன்றைக்கி பெரும்பான்மை நபர்கள் படிக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்குன்னா லைப்ரரி செட்டப்னு ஒரு செட்டப் இருக்குது. அப்போ ரூம்ஸில் படிக்கிறாங்க. ரூம்ஸில் படிக்கிற நபர்கள் பார்த்தோன்னா அவங்கவுங்க இண்டிவிஜுவலாக படிப்பாங்க. அவங்களும் ஒரு சில அரட்டை அடிக்கிறவங்க இருப்பாங்க, நல்லா படிக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா நம்ம எப்போயும் அங்கேயே தான் இருப்போம். ரூம்ஸ் இருந்தாலும் நம்ம வெளியில் பார்த்தோன்னா படிக்க வந்துடுவோம். மேஜராக பார்த்தா அந்த லைப்ரரி டீம்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும். அப்போ அந்த டீமுக்குள்ளே என்னென்னா நீங்கள் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பீங்க. நீங்கள் போன புதுசில் உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் நீங்கள் 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிச்சிருப்பீங்க. அப்படி 7 மணி நேரம் 8 மணி நேரம் படிக்கும்போது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஒரு படிக்கிற டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் உருவாகிருக்கும். அதில் பார்த்தோன்னா ஒரு கருப்பு ஆடு பார்த்தோன்னா கண்டிப்பாக இருக்கும். அந்த கருப்பு ஆடோட வேலை என்ன தெரியுங்களா, உங்களை படிக்க விடாமல் செய்கிறது. எப்படிலாம் உங்களை படிக்க விடாமல் செய்யலாம் அப்படின்னம்னா உங்களுக்கு ஒரு சிற்றின்பம் தேவைப்படும். ஏன்னா நம்மளுக்கு ஏற்கனவே பார்த்தோன்னா நம்ம வறுமையில் இருப்போம். நம்ம ஒரு டீ சாப்பிட்லாம், ஒரு பன்னு சாப்பிட்லாம், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு சின்ன ஆசை நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ இந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நபர்கள், ஏன்னா அவங்களும் படித்து பாஸ் பண்ண மாட்டாங்க, அவன் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவான். நீ வா நான் வாங்கி தரேன். ஏன்னா உன்னை பார்த்தோன்னா அவன் கையிலே வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்காக அந்த நபர் ஒன்று ஏற்கனவே டீ வாங்கி காரணமே தெரியாது, எதுக்காக நம்மளுக்கு வாங்கி தரேன்னு தெரியாது. அவங்க ஒரு படையை திரட்டி அந்த டீ குடிக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு இங்கேருந்து 10 மணிக்கு படிக்க போகிறது, 1 மணி நேரம் ஏதோ பார்க்க வேண்டியது, 11:30 மணிக்கு என்ன பண்ணுறது டீ குடிக்கணும்னு போக வேண்டியது,
12 மணி வரைக்கும் அங்கேயே பார்த்தோன்னா அரட்டை அடிக்க வேண்டியது, அங்கேருந்து ரிட்டர்ன் வர வேண்டியது, வந்துட்டு சும்மா ஏதோ படிச்சுன்ற காலத்துக்கு ஏதோ பேப்பரை திருத்த வேண்டியது, டீகளில் பேசின வச்சுட்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, 1 மணிக்கு சாப்பாடு பிரேக்குன்னு சொல்லிட்டு எடுப்பீங்க. 1 to 1:30 2 ஆகிடும். மதியம் பார்த்தோன்னா கொஞ்சம் கேராக இருக்கும். மேக்ஸ் பார்க்குறேன்னு பார்ப்பீங்க. அந்த மேக்ஸ் ஒழுங்காக பார்த்துருந்தா ப்ராப்ளமே கிடையாது. அந்த மேக்ஸில் ஏதாவது சின்ன சந்தேகம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டவுட் போய் கேட்க ஆரம்பிப்பீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் திருப்பி 4:30 to 5 பார்த்தா டீ குடிக்க போவீங்க. டீ குடிக்க போயிட்டு அதுக்கப்புறம் டைம் ஆகிடுச்சு மச்சா ரூமுக்கு கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிடுவீங்க. அப்போ இதோட நீங்கள் உங்களோட டோட்டல் ஷெடியூல் பாருங்களேன் எங்கே கொலாப்ஸ் ஆகிருக்கின்றது. இந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கும், அது ஒரு உருப்படாத டீம். முதல்ல அந்த டீமில் இருந்தீங்கன்னா அந்த டீம்லேருந்து முதல்ல எக்ஸிட் ஆகிடுங்க. கண்ணுக்கு இது தமிழ்நாடு முழுக்க இது ஒரு டீமே இருக்குது. இந்த டீ குடிப்போர் சங்கம், டீனால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கத்தை நம்ம உருவாகலாம். அந்தளவுக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய அளவிலான மாணவர் கூட்டம் வந்து இந்த ஒரு மணி நேரம் காலைல ஸ்பெண்ட் பண்ணுறதை காலி பண்ணுறது இருக்குது. நீங்கள் வேணால் பாருங்கள், மாணவர்களே வந்து சொல்லுவாங்க இந்த விஷயத்தை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா வந்து இந்த மென்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா வந்து சிங்கிள் மிங்கிள், அதாவது 2 கோஷ்டி இருப்பாங்க. ஏன்னா பிரச்சனை வந்து நல்லா தான் படிச்சுட்டு இருப்பான், சும்மா இல்லாமல் கூட இருக்க என்ன பண்ணுவான், தலைவா அந்த பொண்ணு உன்னை பார்க்குது, இந்த பொண்ணு உன்னை பார்க்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா தூண்டி விட்டுருவான். இப்போ என்ன பண்ணுவான், இவன் படிக்க மாட்டான். அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் முதல்ல நம்ம எதுக்கு வந்தன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இதை அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தன்னை தேடி வரும். நீ இதை அச்சீவ் பண்ணலன்னா இருக்கிறதும் பிச்சுட்டு போடும். ஏற்கனவே மிங்கிலான கோஷ்டி என்ன பண்ணுவான்னா, நான் இந்த ஏற்கனவே காரணம் சொல்லி தான் பல நாட்கள் தள்ளி வந்திருப்பான். இன்னும் நீ வந்து காரணம் சொல்கிறதுக்காக போட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுறது, கெஞ்சிடுறது, கூத்தாடுறது, அதுக்கு நம்ம நேரம் செலவு பண்ணிட்டு இருந்ததுன்னா கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ண முடியும், நீ கெஞ்சி கூத்தாடி தான் இருக்க முடியும். அதனால் இந்த வருஷத்தை அப்படியே அவங்களுக்கு நீங்கள் சிம்பிளாக செலவாக சொல்லிடுங்க. அம்மா இன்னும் எனக்கு 6 மாதம், இந்த 6 மாதத்தை எனக்கு ஃப்ரீயாக விடு, நீ பாட்டுன்னு ஃப்ரீயாக இரு, உன்னால் முடிஞ்சால் இரு, இல்லைன்னா விட்டுரு, நான் முடிச்சுட்டு நான் அவனை வந்து பார்க்குறேன், அப்போ நீ இருந்தால் இரு, இல்லைன்னா விட்டுருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிம்பிளாக அவங்களுக்கு சொல்லுங்கள். அது உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கானது நமக்கு வந்து சேரும், இல்லைனா அது இல்லாமலே போகட்டும். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு சிறப்பு. இன்றைக்கி நமக்கு கஷ்ட காலத்தில் இல்லாதவங்க நமக்கு செல்லு வந்த பிறகு இருந்து எந்த பிரயோஜனமே இல்லை. அதனால் இது ஒரு சின்ன விஷயம், நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். அடுத்து பார்த்தோன்னா வந்து 5வது பார்த்தோன்னா வந்து வறுமை. இன்றைக்கி இந்த போட்டி தேர்வுக்குரிய பெரும்பாலான மாணவர்கள் யாராக இருப்பாங்கன்னு பார்த்தோன்னா வந்து இந்த வறுமையில் இருக்கக்கூடிய மாணவர்களாக தான் இருப்பாங்க. ஏன் சார் பெரிய செல்வந்தர்கள்லாம் வந்து எக்ஸாம்ஸ் படிக்கிறது இல்லையா அப்படின்னோம்னா, நம்ம பெரும்பான்மை பார்த்தோன்னா வந்து ஏழ்மையான மாணவர்கள் தான். நான் இங்கேருந்து அடுத்த நாளைக்கு வந்துட மாட்டேனா, ஏன்னா இன்றைக்கி படித்து முடிச்சோடனே வந்து எந்த இடத்துக்கு போகலாம் அந்த வந்து ஒரு நிரந்தரம் இல்லை அப்படின்னும் போது, ஏன்னா நிறைய ஒரு செக்மெண்ட்டு ஒரு நபர்கள் ஒரு விஷயத்தை தேடி ஒன்றாலும் இன்றைக்கி பெரும்பான்மை நபர்கள் பார்த்தோன்னா அந்த இருக்கிற இடம் வந்து இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் நம்பியிருக்காங்க. அப்போ இந்த வறுமையை வந்து ஒரு காரணமாக நீங்கள் வைக்கிறீங்க, அந்த வறுமையை ஒரு காரணமாக எடுத்துக்கங்க நீங்கள் வெற்றி பெறுவதற்காக. அப்போ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், தற்காலிக புத்துணர்ச்சி. ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த டீமு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து உங்கள் டீமில் வந்து ஜாலியாக பேசிட்டே இருப்பான். எப்போயும் பார்த்தோன்னா வந்து ஒரு 10 பொண்ணுங்க இருக்கும், அந்த 10 பொண்ணுக்குள்ளே ஒரு நம்பர் இருப்பான். அதே மாதிரி வந்து ஒரு 10 பசங்க இருப்பாங்க, அதில் ஒரு 2 பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி டீமில் போய் நம்ம சேரணும். அவங்கக்கிட்ட பேச நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கிது. எதுவுமே தேவையில்ல ஐயா, நமக்கே நிறைய விஷயம் தெரியும். முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் படிக்கிற விஷயம் அந்த டிஸ்கஷன் செக்ஷன் பார்த்தோன்னா வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல் தான். ஆனால் அது ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இருந்தால் நல்லது. அதுவே நீங்கள் பல மணி நேரம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், ஏன்னா இது ஒரு மாதிரியான ஒரு புது விதமான போதை. அது அவங்கக்கிட்ட பேசிகிட்டே இருக்கணும்னு தோணும், அந்த சங்கத்துக்குள்ளேயே இருக்கணும்னு தோணும். அது ஸ்டார்டிங்கில் நல்லாயிருக்கும், படிக்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஒரு 3 பேருக்கு மேலே போச்சுன்னா அந்த குழுவே பார்த்தோன்னா வந்து குட்டி சோறாக போயிடும். ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்கும். டெய்லியும் அவன் பிரச்சனை கேட்டு எதுக்குடா படிக்கிறோன்ற மாதிரி எண்ணமே வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயத்தை தவிர்த்துட்டு அதிகபட்சம் உங்ககிட்ட நல்லா படிக்கக்கூடிய ஒரு 2 நபர்கள், அதிகபட்சமே 2 பேர் தான். அவங்கக்கிட்ட கூட நீங்கள் டிஸ்கஷன் எவ்வளோ வச்சுக்கணும்னா 1 மணி நேரம் மட்டும் தான் வச்சுக்கணும். மீதி எல்லாமே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் நீங்கள் மட்டும் தான் பண்ணுமே. அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் சார் நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டேன் அப்படின்னா இனி நான் என்ன செய்ய வேண்டும், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்த விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன், 4 மாதம் நாசமாக போனதுக்கு எப்படின்றத உங்களுக்கு நான் நறுக்குன்னு காமிச்சிருப்பேன். இப்போ இனிமேலும் நான் வந்து இதே விஷயத்தை நான் தொடர்றேன்னா கண்டிப்பாக நீங்கள் 100% ஃபெயில் ஆகிறது யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா இன்னைக்கு காலத்தில் வேக்கண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியும். சரிங்களா? லாஸ்ட்டாக எக்ஸாம் எழுதுகிற நபர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வேக்கண்ட் எவ்வளோ கேட்குறாங்க, நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றதெல்லாம் நமக்கு என்ன பண்ணலாம், ஒட்டுக்காக பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். நமக்கு வந்து முழுசாக தெரியுதுன்னா இன்னும் நமக்கு இருக்கிற காலங்கள் எத்தனை மாதம் பார்த்தோன்னா வந்து இன்னும் 8 மாதம் இருக்குது. உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா 8 மாதத்தை நான் எப்படி அணுக போகிறீங்க, இதுக்கு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரி பண்ணால் கண்டிப்பாக அணுக முடியுமா அப்படின்னோம்னா இருக்கிற 8 மாதம் உங்ககிட்ட அதிகபட்சம்லாம் கேட்கல. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. சரிங்களா? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்.
இந்த 24 மணி நேரத்தை 3 8ஆக பிரிச்சுக்கங்க. 8 8 8 3 8. இந்த 8 மணி நேரம் நீங்கள் முழுசாக தூங்குறதுக்காக பயன்படுத்திக்கங்க. 8 மணி நேரம் நீங்கள் பணி செய்கிறதா இருந்தாலுமே 8 மணி நேரம் இருக்குது. மீதி இருக்கிற 8 மணி நேரத்தில் குறைந்தபட்சம், அதாவது அதில் பாதி ஏற்கனவே ஒர்க் பண்ணுற பீப்புளாக இருந்தாலுமே உங்களுக்கு தான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் டைம் படிக்கக்கூடிய நபர்களே அதிகபட்சம் படிக்கிறது எத்தனை மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து 4 to 6 மணி நேரம் தான் இருக்கும். அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது என்னென்னா, பணிக்கு போகிற நபர்களாக இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்தை ஒதுக்குங்க. அப்போ 8 மணி நேரம் இருக்குது. இந்த 8 3 24 240 நாட்கள் இருக்குது. இந்த 240 நாட்களில் 4 மணி நேரம் டெய்லி படிக்க போகிறீங்க. அப்போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் நீங்கள் படித்தீங்கன்னா நீங்களோட வெற்றி எவ்வளோ நேரம் படிக்கிறீங்கன்னா மொத்தம் வந்து உங்ககிட்ட 920 மணி நேரம் உங்ககிட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது. இந்த 920 மணி நேரத்தை எப்படி நான் வந்து அதை ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னோம்னா, அதுக்கு ஒரு 600 மணி நேரம் நீங்கள் படிக்க போகிறீங்க. ப்ளஸ் ஒரு பார்த்தோன்னா வந்து ஒரு 320 மணி நேரம் பார்த்தோன்னா வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. வெறும் படித்தா மட்டும் இந்த காலத்தில் பாஸ் பண்ண முடியாது. படித்த விஷயத்தை வெளியே கொண்டாடணும்னா அதுக்கு தினசரி தேர்வு. நீங்கள் ஒன்றும் பெருசு இல்லை, நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சோர்ஸ் கிடைக்குது. அது ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு சோர்ஸில் எங்கே கிடைக்குது, அந்த டெஸ்ட்டை எப்படி எழுதணும், உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பார்த்தோன்னா உங்களுக்கு பின்னாடி சைட் பை சைடாக உங்களுக்கு சொல்லிகிட்டே வரேன். சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா வந்து நேர மேலாண்மை அப்படின்றது பார்த்தோன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மிக பெரும் விஷயமாக பார்த்தோன்னா அந்த நேர மேலாண்மை இருக்கும். அப்போ இந்த நேர மேலாண்மை எப்படி நம்ம கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, முதல்ல எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி இருக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாமே ஒரு நாளை நான் எதுக்கு செலவிடுறேன், ஒரு நாள் இன்றைக்கி இருக்குது, இந்த நாளை நான் எதற்கு செலவிட்டிருக்கேன், இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். இந்த விஷயத்தை நான் இதுக்காக செலவு பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை உங்கள்கிட்ட நோட் இருக்கும். காலையில் 9 மணி, காலை 9 மணி, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மாதிரி தான். சிம்பிளாக எடுத்து வச்சுக்கோங்க. காலை 9 மணிக்கு நான் என்ன படிக்கிறேன், 10 மணிக்கு என்ன படிக்கிறேன், 12 மணிக்கு என்ன படிக்கிறேன், இந்த படித்த விஷயத்தை நான் ரிவிஷன் பண்ணனா, ரிவிஷன் பண்ணிட்டு 12 மணிக்கு என்ன பண்ணேன், பிரேக்கு, ரெஸ்ட்டு, 3 மணிக்கு திருப்பி ரிவிஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், படிக்கிறீங்க. திருப்பி 5 to 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த நேர மேலாண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்ப்போம். நேர மேலாண்மை அப்படின்றத பொறுத்த வரைக்கும் முதல்ல நேர மேலாண்மைன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் எந்த விஷயத்தெல்லாம் வந்து நேரத்தை தேவையில்லாமல் செலவு பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துட்டு நம்மளுடைய விஷயத்தை ஒழுங்குபடுத்திக்கலாம் அப்படின்ற விஷயம் புரிய வரும். உதாரணம் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம காலைல ஒரு 4 மணிக்கு எழுதுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் என்ன செய்கிறீங்க, இல்லை 6 மணிக்கு எழுந்திருக்கேன் அப்படின்னம்னா 6 to 9 என்ன செய்கிறீங்க, 9 to 12 என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளை 3 மணி நேரங்களாக நீங்கள் பிரிச்சுக்கிங்க. அப்படி பிரிச்சுட்டு நீங்கள் சிம்பிளாக இந்த ஒரு நாள் முழுக்க எவ்வளோ நேரம் நான் படித்தேன், எவ்வளோ நேரம் தேவையில்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணேன், எவ்வளோ நேரம் என்னென்ன விஷயம் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் பாத்ரூம் போனேன், எவ்வளோ நேரம் சாப்பிட்டேன், எவ்வளோ நேரம் தூங்கினேன், எவ்வளோ நேரம் நண்பர்கிட்ட பேசினேன், இவ்வளோ நேரம் இந்த நண்பர்கிட்ட பேசினேன், இவ்வளோ நேரம் மெசேஜ் பண்ணேன், இவ்வளோ நேரம் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு வச்சுட்டு ஃபுல் டேட்டாவை நீங்கள் எடுங்க. இந்த டேட்டாவை எடுத்துகிட்டு அடுத்ததான் விஷயம் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் கட் பண்ணோம், இது முக்கியம், இது முக்கியம் இல்லாதது, இது தேவை, இது தேவையில்லாது என்பதை நீங்களே பார்த்தோன்னா வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர் தேவையே இல்லை, இவங்ககிட்ட பேச வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது, இவங்க தேவையில்லாமல் நம்ம நம்பர் எடுக்கிறாங்க. இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது இது நமக்கு தேவையே இல்லை, இது தேவையில்லாமல் உள்ளே போயிட்டு நம்ம படிக்கணுன்றதுக்காக தான், மோட்டிவேஷனுக்காக தான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போகிறோம். ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமே நம்ம வந்து படிக்க விடாமல் நம்ம லாக் பண்ணுது. அப்போ எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லைன்றதை நீங்கள் பார்த்தோன்னா முடிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு சார்ட் பார்த்தோன்னா யூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ரெண்டாவது இருக்கக்கூடிய விஷயம் என்ன இருக்குன்னா, இந்த ஆண்டில் நான் எந்த தேர்வில் கட்டாயம் வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எந்த தேர்வு வெற்றி பெற போகிறீங்க? உதாரணத்துக்கு இந்த அடுத்த 6 மாதங்களில் என்ன மாதிரி எக்ஸாம் நடக்க போகுதுன்னா, டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம் நடக்க போகுது. இந்த 3 எக்ஸாம் நடக்க போகுதுன்னா இந்த 3 எக்ஸாம்ஸில் நம்ம எந்த எக்ஸாமில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும். உதாரணத்துக்கு பெரும்பான்மை மாணவர்களோட கனவு என்ன இருக்குன்னா, இந்த குரூப் 4 கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த குரூப் 4 வெற்றி பெற வேண்டிங்கன்னா இதுக்கான சிலபஸ் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அப்போ இந்த 3 பாடத்திட்டத்துக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ் தான் இருக்கும். இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரே மாதிரியான சிலபஸ். அப்போ நமக்கு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் நடத்தக்கூடிய தேர்வாணையமும் ஒரே மாதிரியான தேர்வாணையம் தான் இருக்கும்போது கொஷினோட லெவல்ஸ் மட்டும் தான் வந்து மாறப்போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளில் மாட்டி விட்டாங்க, எல்லாத்துக்கும் ஒரே போல தான் இருக்குது தேர்வு. அப்போ நம்ம எழுதக்கூடிய தேர்வுகள் மட்டும் தான் வேறு, அந்த கொஷினோட ஸ்டாண்டர்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ படிக்கக்கூடிய விஷயம் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் அழகாக இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா
175 கேள்வி என்னதான் இருக்க போகுது, ஜிகே இருக்க போது, 25 கேள்வி மேக்ஸ் இருக்க போகுது. நம்ம நோட்டிஃபிகேஷன் 2 மாதம் வரப்போகுது. அப்போ இந்த 175ல் 150 கேள்வி எடுத்தால் நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிலிமினரி பாஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த 150 எடுக்கிறதுக்கு என்ன வேலை, அந்த வேலை சரியாக ஃபோக்கஸ் பண்ணினா 9ஆம் மாதம் நடக்கக்கூடிய குரூப் 1 எக்ஸாமை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சிருங்க. அடுத்து குரூப் 2 செக்மெண்ட் வரப்போகுது. அந்த குரூப் 2 பார்த்தோன்னா நமக்கு 10ஆம் மாதம் எக்ஸாம் நடக்க போகுது. அப்போ 10ஆம் மாதம் எக்ஸாம்னா நமக்கு தமிழ் மேக்ஸ் பார்த்தா அந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஏற்கனவே நீங்கள் மேக்ஸ் இங்கே பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ஒரு 4 மாதங்களை தெளிவாக ப்ரிடிக்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அழகான பண்ணலாம். நீங்கள் கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா இந்த 4 மாதம் தமிழ் ஜிகே, ஏற்கனவே குரூப் 1 படித்த ஜிகேவும் இங்கே படிக்கிற தமிழ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். தெளிவாக நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா குரூப் 2 ப்ரிலிமினரியை ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஏன்னா இதுக்கான கட் ஆஃப் வேரியேஷன் பாருங்கள். குரூப் 1 பாஸ் பண்ணணும்னா 150 கேள்வி, குரூப் 2 போகணுன்னா 155 கேள்வி. அதே குரூப் 4 பொறுத்த வரைக்கும் கேள்வித்தரம் அமையதை பொறுத்து 160லேருந்து 170 கேள்வி. சரிங்களா? இது பொறுத்த வரைக்கும் இது சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், டபுள் ஸ்டேஜ் எக்ஸாம், ட்ரிபிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படி இருக்கும்போது அப்போ 150 கேள்வி முதல் தேர்விலும், 2வது தேர்வில் 155 கேள்வியும், 3வது தேர்வில் 170 கேள்விகளும் எடுக்க போகிறீங்க. அப்போ இது எடுக்கணும்னா இதுக்கான திட்டம் என்ன? அப்போ அந்த திட்டத்தை ஒழுங்காக வரைமுறைப்படுத்திட்டிங்கன்னா நீங்கள் நடக்கக்கூடிய தேர்வு 3 தேர்வுகளும் எளிமையாக வெற்றி பெற்றலாம். சரி, அடுத்ததான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த ஆண்டு ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு மாதிரியான தேர்வுக்கு பார்த்தா நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லா மாணவர்களும் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது. சரிங்களா? அப்போ இந்த ஆண்டு நடக்கக்கூடிய எக்ஸாம் 2026 to 7 இந்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்வுகளில் எந்த மாதிரிலாம் நடக்க போகுது, டிஎன்பிசியோட கால அட்டவணை கொடுத்துட்டாங்க. அதே போல் டிஎன்யூஎஸ்ஆர்பியோட கால அட்டவணை கொடுத்துட்டாங்க. டிஎன்பிசியில் பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 அப்படின்ற ஒரு 3 சர்வீஸும் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் பார்த்தோன்னா கொடுக்க போகிறாங்க. டெக்னிக்கல் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷல் டிகிரி படித்த மாணவர்கள் தான் எழுதுகிற மாதிரி இருக்க போகிறாங்க. அப்போ நான் அதுக்கு போக போகிறேன்னா இதுக்கு போகணும்னா அது தெளிவாக முடிவு பண்ணிக்க. குரூப் 4 எக்ஸாம் எனக்கு இலக்கு அப்படின்னோம்னா நான் இப்போயும் சொல்கிறேன், டெக்னிக்கல் எக்ஸாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிங்க, அதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா. ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் நிறைய மாணவர்கள் இப்போ தான் டெக்னிக்கல் எக்ஸாம் என்னன்னு தெரியும். அப்போ நம்ம ஏற்கனவே படித்த விஷயந்தான் மேக்ஸு. இப்போ கூட பார்த்தோன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர்னு ஒரு போஸ்ட் வேக்கண்ட் வரப்போகுது டெக்னிக்கல் எக்ஸாமில். இந்த மே ஜூனில் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸு, எக்கனாமிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த 3 பாடம் படித்தவங்க பார்த்தோன்னா எலிஜிபிளாக இருக்க போகிறாங்க. இப்போ இந்த எக்ஸாம் எத்தனை பேருக்கு தெரியும், இந்த எக்ஸாமில் எவ்வளோ பேர் கலந்துக்க போகிறாங்க? ரொம்ப குறைவான நபர்கள் தான் பார்த்தோன்னா கலந்துப்பாங்க. அந்த இப்போ பிரச்சனை என்னென்னா அது நம்ம சப்ஜெக்ட் பேப்பர் கொஞ்சம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது யாரும் சப்ஜெக்ட் பேப்பர் ப்ளஸ் நம்ம டிஎன்பிசி படித்த பேப்பர் இது ரெண்டுத்தையும் ஒழுங்காக முட்டு கொடுத்தோன்னா கரெக்டாக என்ன பண்ணலாம், ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எக்ஸாம்ஸ் நம்ம எதுவும் டிஎன்பிசி பொறுத்த வரைக்கும் இல்லை, டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருப்பான், அவன் ஃபிசிக்கலில் கோட்டை விட்டுருப்பான், ஃபிசிக்கல் நல்லா பண்ணுவான், எக்ஸாம்ஸ் ஒழுங்காக பண்ண மாட்டான். அப்போ இது ரெண்டுத்தில் இன்பேலன்ஸாக இருக்கிற விஷயத்த பேலன்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா எதிர்வரும் நாட்களில் என்ன பழைய பிசி எஸ்ஐ எக்ஸாம்ஸ்லாம் ஹோல்டில் இருக்குது. இதெல்லாம் எல்லாம் ஹோல்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன, இந்த எலெக்ஷன்ஸ் ஒரு காரணம் தான். எலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன பண்ண போகிறாங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு அடுத்து நோட்டிஃபிகேஷன் தயாராக போது இந்த ப்ராசஸ் அடுத்து ஸ்டார்ட் ஆகிடும். அப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதே போல் இந்த டிஆர்பி போர்டில் போர்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் எடுத்துட்டிங்கன்னா நமக்கு என்னென்னா யூஜி டிஆர்பி பார்த்தோன்னா நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் பார்த்தோன்னா இந்த டெட் எக்ஸாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த 2 எக்ஸாம் பார்த்தோன்னா கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பிஓ எக்ஸாம், பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த பிஓஏ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நடக்குமா நடக்காதா, சரி மாறினா நடக்குன்றாங்க, மாறினா நடக்காதுன்னு சொல்கிறாங்க, ஒரே குழப்பமாக இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னம்னா இப்போ தெரிய விஷயம் ஒரே விஷயம் என்னென்னா நம்முடைய எலெக்ஷன் ரிசல்ட் தான். ரிசல்ட்டு தெரிஞ்ச உடனே எல்லா போர்டும் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா போர்டும் ஆக்டிவேட் ஆரம்பித்தாங்கன்னா நம்ம படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. இந்த எக்ஸாம் படிக்கிறதா, அந்த எக்ஸாம் படிக்கிறதா, இதை விடுறதா, அதை விடுறதா. சரி, நீங்கள் நம்ம படிக்க பிஓ எக்ஸாம் நம்ம எடுத்தோம்னா எவ்வளோ நாட்கள் கேப் இருந்துச்சு, போர்ஷன் முடிச்சிங்கன்னா இன்னி வரைக்கும் முடிக்கல, ஏன் முடிக்கல, சார் அவன் நோட்டிஃபிகேஷன் விடலை அதனால் நான் ஒன்றும் படிக்கலை அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க. அது யாரோட தப்பு? அப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டு படிக்கலன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கடைசியாக நமக்கு பார்த்தோன்னா 1:1.25 தான் இது எடுப்பாங்க வேக்கன்சி. அப்போ அந்த மாதிரி வேக்கன்ட் எடுக்கும்போது நீங்கள் ஏற்கனவே 1 மார்க் 2 மார்க்கில் போய் ஃபெயில் ஆன நபர்கள்லாம் திருப்பி இந்த வருஷம் வரப்போகிறாங்க. அப்போ அந்த நபர்களும் போட்டி போனால் நம்ம என்ன பண்ணணும், அப்போ நம்மளுடைய போட்டி தரத்தை பார்த்தோன்னா இன்னும் கடுமையாக ஆக்கிற மாதிரி பண்ணணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி
நம்ம படிச்சுன்னு ஒரு செக்மெண்ட் இருக்கும். இந்த டெட்டுக்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டெட்டு பொறுத்த வரைக்கும் ஆண்டுக்கு 3 முறை தேர்வு நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஏற்கனவே பார்த்தா ஸ்பெஷல் டெட்டுக்கான செக்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, இப்போ மே மாதம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க மாணவர்கள். சற்று கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான தெளிவாக விளக்கம் பார்த்தோன்னா வந்து போர்டில் இருந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த ஜூலையிலே எக்ஸாம் டெட் எக்ஸாம் வரப்போதா, இல்லை பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் டெட் எக்ஸாம் வரப்போதான்றதை உங்களுக்கு தெரியும். எஸ்டிடி பற்றி பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்லவே இல்லை. எஸ்டிடி எக்ஸாம் வந்து நடக்காதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து எல்லா இடத்துலையும் முதல்ல சுற்றி பார்க்கும்போது எஸ்டிடி எக்ஸாம் நடக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே குழப்பமாக இருக்குது, நான் எதை ஃபோக்கஸ் பண்ணுறதே தெரில அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருப்பீங்க. அப்போ எஸ்டிடின்றது பொறுத்த வரைக்கும் வந்து இந்த டெட் எக்ஸாம் மாதிரி உங்களுக்கு என்ன தேர்வு கிடையாது, அது ஒரு நியமன தேர்வு கிடையாது, அது வந்து ஒரு தகுதி தேர்வு கிடையாது, அது ஒரு நியமன தேர்வு. நியமன தேர்வு பொறுத்த வரைக்கும் டாப்பில் யார் வராங்களோ அவங்களுக்கு தான் வேலை. அப்போ நம்ம டாப்பர் ஆகிறதுக்கு என்ன வேலைன்னா நமக்கு 6 மாதம் 3 மாதம் பத்தாது. நோட்டிஃபிகேஷன் நான் இப்போயும் சொல்கிறேன் கேளுங்க, நோட்டிஃபிகேஷன் வர அன்னைக்கு யார் தேர்வுக்கு தகுதியாக இருக்காங்களோ, எல்லா பாடத்திட்டத்தையும் முடிச்சு இருக்காங்களோ அவங்க மட்டும் தான் எக்ஸாமுக்கு பார்த்தோன்னா வந்து வெற்றி அடைவாங்க. எல்லாருமே வெற்றி அடைய முடியாது. ஏதோ ஒரு சிலர் பார்த்தோன்னா வந்து அந்த வெறி இருக்கும், கண்டிப்பாக நான் போகணும் வரைக்கும் அவன் 10 மணி நேரம் படிப்பான், நம்மளால் படிக்க முடியுமா? நம்மளோட சூழ்நிலை பார்க்கணும். இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலை நாளைக்கு இருக்குமா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். அப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கான டிஆர்பி போர்டிலேருந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த இப்போ உங்கள் அப்டேட் பார்த்தோன்னா புது அட்டவணை பார்த்தோன்னா வெளியிட போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னா புது அட்டவணை வெளியிட போகிறாங்க. அதை வெளியிட்டால் இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா வந்து படிக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை பார்த்தோன்னா வந்து அதிகமாகும். இந்த உங்களுக்கு காலங்கள் தள்ள எதுவும் இல்லை. புதுசாக வெளியில் வர பசங்க ஃபுல்லாமே ஃப்ரெஷ்ஷாக என்ன பண்ணுவாங்க, இந்த எக்ஸாம்ஸுக்கு பார்த்தோன்னா மூவ் பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கான போட்டி தான் பார்த்தோன்னா வந்து கடினமாகும். அதனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் நம்ம போட்டி கடினமாகிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பாடத்திட்டத்தை முழுசாக முடிச்சுட்டு ஈஸியாக வேலை வாங்கிட்டு போயிடணும். எதிர் ஒரு காலங்கள் ரொம்ப கடினமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதுக்கு உதாரணம் என்ன தெரியுங்களா, லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸில் கொஸ்டின் பேப்பரோட தரம் எப்படி இருந்துச்சு, அதில் எப்படி கிளியர் பண்ணி போனாங்க. அந்த இடத்துல நான் ஒழுங்காக படிச்சுன்னா கிளியர் பண்ணியிருக்கணும் தோணு இருக்கும்ல. அதே தான் இப்பயும் நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த எக்ஸாம்ஸ் இதை விட கடினமாக வரும். அதே போல் இந்த எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளுடைய வெயிட்டேஜ் சப்ஜெக்ட் இன்றைக்கி இருக்கிற மாணவர்கள் எல்லாருக்கும் மேக்ஸு ரீசனிங். ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் இந்த 2 எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் எது கிடையாதுன்னா நம்ம நெகட்டிவ் மார்க்குன்றது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல நெகட்டிவ் மார்க்குன்னு இருக்குது. அப்போ இந்த நெகட்டிவ் மார்க் என்னன்றதை புரிஞ்சுட்டு நம்ம எதெல்லாம் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும், மேக்ஸு ரீசனிங்கு ப்ளஸ் இங்கிலீஷ் இந்த பாடத்திட்டத்தை முழுசாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஜிகே பாடத்திட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது வந்து ஒரு பெரிய கடல். அதில் வந்து அந்த கடலில் போய் பார்த்தோன்னா வந்து முத்து எடுக்கிறது இல்லை, நம்ம ஆற்றுல ஈஸியாக பார்த்தோன்னா வந்து மீனை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துடலாம். இந்த ஏரி குட்டை இந்த மாதிரி தான், இந்த ஏரி குட்டை மாதிரி தான் வந்து மீனும் ரீசனிங். இங்கிலீஷ் கூட பார்த்தோன்னா கொஞ்சம் அடியே கொஞ்சம் லைட்டாக வந்து ஓடுற ஏரியா இருக்கலாம். நம்ம ஜிகே பொறுத்த வரைக்கும் கடல் தான். அந்த கடலில் பொறுத்த வரைக்கும் நம்ம வலை வீச போகிறோம், நமக்கு மாட்டினா வந்து கிடைக்க போகுது, இல்லைனா இல்லை. அந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு தேர்வும் அமைக்கும். நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய வேக்கண்ட் வரப்போகுது, நிறைய நோட்டிஃபிகேஷன் இருக்குது. அதனால் நம்ம இந்த வருஷத்தை எப்படி பிளான் பண்ணோம், 2026-27 கண்டிப்பாக நான் அரசு பண்ணி வரணும்னா இந்த மேற்கண்ட விஷயங்களில் கரெக்டாக பார்க்கணும். இன்னும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்கும், என்ன அப்படின்னு பார்க்கும்போது நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தினசரி அட்டவணை. ஒவ்வொரு மாணவர்களும் தினமும் எழுந்த உடனே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்றத இன்றைக்கி நைட்டு இரவே பார்த்தோன்னா வந்து என்ன பண்ணோம், அட்டவணை போட்டுரும். நாளைக்கு இதெல்லாம் நான் படிக்கணும், இந்த விஷயத்தெல்லாம் படிக்கணுன்றதை அட்டவணை போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் பார்த்தோன்னா அதை மறுநாள் வந்து என்ன பிரச்சனை என்ன காரணமானாலும் அந்த விஷயத்தை முடிச்சிடணும். அது முடிச்சிட்டிங்களா, அதை முடிச்சுட்டு டெய்லி டெஸ்ட்டு பார்த்தோன்னா வந்து ப்ராக்டிஸ் பண்ணும். சார் அந்த டெய்லி டெஸ்ட்டு ப்ராக்டிஸ்லாம் எப்படி சார் அப்படின்னம்னா, நான் அதுக்கு உங்களுக்கு எப்படி சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறேன். டெய்லி டெஸ்ட்டு என்ன பண்ணணும், முதல்ல என்ன மாதிரி பாடத்திட்டத்தை எப்படி படிக்கணும் அப்படின்ற விஷயம்லாம் உங்களுக்கு சைட் பை சைடு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டு வரேன். அதே போல் பார்த்தோன்னா வந்து இந்த வார அட்டவணை முதல்ல என்னென்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், என்னென்னா நீங்கள் எந்த எக்ஸாமை வந்து கட்டாயம் பாஸ் பண்ணி ஆக வேண்டிய ஒரு இலக்கு சொன்ன பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு பேஸ். எந்த எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னம்னா அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாம்ஸில் நான் எழுதுவேன். சார் இது நான் பாஸ் ஆகணும்னு எனக்கு கவலை இல்லை சார், ஆனால் இந்த எக்ஸாம் நான் கண்டிப்பாக பாஸ் ஆகணும் சார் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸட் இருக்கீங்களே, அது என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அழகாக அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணணும். அது உங்களுக்கு நாங்கள் அட்டவணை பார்த்தோன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே நாங்கள் குரூப்பில் கொடுப்போம். நீங்கள் அதை எடுத்து பார்த்தோன்னா வந்து படிச்சுக்கோங்க. ரைட், ஃபஸ்ட்டு வந்து இந்த வார அட்டவணை, ஃபஸ்ட்டு தினசரி அட்டவணை. முதல்ல தினசரி அட்டவணை கண்டிப்பாக இருக்கணும். இதை தாண்டி இது தினசரி அட்டவணை டெய்லி முடிச்சிடணும். அதுக்கப்புறம் வார அட்டவணையை பார்க்கணும், வார அட்டவணையை கரெக்டாக முடிக்கணும். அதுக்கப்புறம் மாத அட்டவணையை கரெக்டாக முடிக்கணும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்டை முடிக்கணும். வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கணும். இந்த வாரத்துக்கு ஒரு நாள் விடுமுறை என்பது என்னென்னா, எல்லா மனிதருக்கும் எல்லா நாட்களும் ஒரே போல் அமையாது, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பார்த்தோன்னா மாறிட்டே இருக்கும். அப்போ ஒரு நாள் ஃப்ரீ ரெஸ்ட் ஃபுல் ரெஸ்ட்டு கொடுத்துருக்கேன்.
ரெஸ்ட்டு நல்லா தூங்குங்க, நல்லா சுற்றுங்க, இல்லை ஏதாவது ஒர்க்கு அர்ஜென்ட் ஒர்க்காக இருக்கும் அந்த மாதிரி ஒர்க்குக்கு போயிடுங்க. இந்த டே எப்படி பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகும், இது நீங்கள் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாது, உங்களோட சூழ்நிலை தான் ஃபிக்ஸ் ஆகும். திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகும், அது லீவு கணக்கு தான். திடீர்னு எங்கன்னா கல்யாணத்துக்கு போகிற மாதிரி இருக்கும், அது மறுநாள் பார்த்தோன்னா அங்கே அடாப்ட் ஆகிற மாதிரி இருக்கும், அதுவும் லீவு கணக்கு தான். உங்களுக்கு புரியுதுங்களா? இந்த லீவ் எப்படி எடுத்துக்கலாம், வாரம் ஒரு நாள் வந்து லீவ் எடுத்துக்கோங்க, அது ஒரு கரெக்டாக இருக்கும். என்ன தான் வந்து நம்மளுடைய ஓடிட்டே இருந்தாலுமே வந்து நம்மளுடைய பழைய செக்மெண்ட்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த செக்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி இந்த வார விடுமுறை சேபத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அந்த பொருளாதாரம் படிக்கும்போது படிச்சிருப்பீங்க. சேபத் அப்படின்றத முதலாளியாக இருந்தாலும் சரி, தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கண்டாயமாக என்ன பண்ணியாகணும், இந்த ஒரு வார விடுமுறை வந்து பார்த்தோன்னா எடுத்து ஆகணுவாங்க. நம்ம படிக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு நாள் வார விடுப்புன்றது ரொம்ப அவசியமான ஒன்று. அதனால் அந்த வார விடுப்புன்றது ஒன்று எடுத்துக்கங்க. அடுத்ததாக பார்க்க வேண்டி பார்த்தோன்னா வந்து ரிவிஷன். இந்த மாத படித்த ஃபுல்லாகவே பார்த்தோன்னா ரிவிஷன், டெய்லியும் படித்தது டெய்லி ரிவிஷன் பண்ணோம், வாரம் படித்தது பார்த்தோன்னா அந்த 1 நாள், அதாவது லீவ் முடிச்சுட்டு வர அன்றைக்கி ரிவிஷன் பண்ணணும், மாதம் பார்த்தோன்னா படித்து வச்சுட்டு மாதம் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து உங்களை அனலைசஸ் பண்ணணும். ஒரு மாதம் படித்து முடிச்சுட்டுனே உங்களோட டெஸ்ட்டு எழுதுவீங்க, அந்த பாடத்திட்டத்தில் எதனால் வந்து மார்க் கம்மியாகச்சு அப்படின்ற விஷயத்த நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அடுத்ததாக பார்த்தோன்னா வந்து கடைசியாக இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா முடிஞ்சே போச்சு. இந்த உலகத்திலேயே உனக்கு வேலை வேணும், உனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ மட்டும்தான் உழைக்கணும். நீ உழைக்காமல் எதுவுமே கிடைக்காது. இது 100% பார்த்தோன்னா வந்து உண்மையான விஷயம், நிதர்சனமான விஷயம். நீ உழைக்காமல் எதுவுமே உனக்கு கிடைக்காது, நீ மாறாமல் எதுவுமே நமக்கு மாறாது. அது மட்டும் இல்லாமல் அனைத்திற்கும் பார்த்தோன்னா வந்து நீயே பொறுப்பு. அந்த விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்க. எல்லாத்துக்குமே நாம் தான் பொறுப்பு. எந்த விஷயம் நல்லது நடந்தாலும் நானே பொறுப்பு, கெட்டது நடந்தாலும் நானே பொறுப்பு. முதல்ல காரணங்களை மற்றவங்க மேலே திணிக்கிறத விட்டுட்டு எல்லாத்துக்குமே நானே பொறுப்பு. நல்லது நடந்தாலும் நானே பொறுப்பு, கெட்டதுக்கும் நானே பொறுப்பு. இத்தனை மணி நேரம் படித்தேன், அதுக்கு நான் பொறுப்பு. இத்தனை நேரம் நான் படிக்கலை, அதுக்கு நானே பொறுப்பு. எங்கள் அம்மா இதை சொல்லிட்டாங்க, அதனால தான் நான் படிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா மேலே பழி போடுறது. காதலி இதை சொல்லிட்டா, அதனால் காதலி மேலே பழி போடுறது. இந்த விஷயம் இருந்தால் நான் படிச்சிருப்பேன், இந்த விஷயம் இல்லை அதனால் என்னால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருவி சாதனங்கள் மீது வந்து பழி போடுறது. வேலை செய்ய தொழிலாளி தன் கருவி மீது சீற்றம் கொண்டானா அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பார். எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது, சரிங்களா? இருந்துட்டு அதை யூஸ் பண்ண தெரியல, நமக்கு தான் யூஸ் பண்ண தெரியல, சரிங்களா? பாஸ் பண்ண தேவையான அனைத்து விஷயங்களும் நம்மக்கிட்டே இருக்குது. அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயத்தை எப்படி சிறப்பாக கொடுக்கணும், அப்படி சிறப்பாக கொடுத்தா எப்படி வெற்றி அடையணும் அப்படின்ற விஷயம் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா வெற்றி அடைய போகிறதும் படிக்க போகிறதும் நீங்கள் தான். நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் இப்படி ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படி அப்படின்னா உங்களால் படிக்க முடியுமா? உங்களுக்கு நான் என்ன கொடுக்க முடியும்னா, ஒரு நாளைக்கு இந்த அட்டவணையே படிங்க அப்படின்றத நான் கொடுக்கலாம், இதை படிங்க அப்படின்லாம். இதை நான் ஒவ்வொரு நபருக்கு பார்த்தீங்கன்னா இது வேறுபடும். ஒருத்தர் 5 நிமிடத்தில் படிப்பாங்க, ஒருத்தர் 10 நிமிடத்தில் படிப்பாங்க, ஒருத்தர் நாள் ஃபுல்லாக படிப்பாங்க. அப்போ உங்களுக்கு இது வேரியேஷன் பார்த்தா நபருக்கு வேறுபடும். அதனால் வந்து அந்த படிக்கக்கூடிய திறனை நீங்கள் தான் வந்து மேம்படுத்திக்கணும். நீங்கள் தான் உங்களுக்கு படிக்கிறதுக்கான வழிமுறை உருவாக்கணும். இந்த விஷயத்தை 8 மாதம் கரெக்டாக வந்து கொண்டு போங்க. இன்னும் பார்த்தோன்னா ஏமாற்றாதீங்க. ஏன்னா நம்ம பெற்றவங்க நம்மளை நம்பி ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கங்க. அது வந்து நீங்கள் பெற்றவங்களை ஏமாத்துறீங்க அப்படின்றத தாண்டி நம்ம ஏமாத்திருக்கின்றதை உணர்ந்துருங்க. வயசு போயிடுச்சுன்னா திரும்பி பார்ப்போம், 30 வயசு ஆகிருக்கும். 30 வயசுக்கு நம்ம எங்கே போகிறோம், 25 மாதத்துக்கு மேலே எங்கே போனாலுமே வேலை கொடுக்குறது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக. இதனால் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எக்ஸாம்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் அங்கே போவோம், அங்கே போயிட்டு பார்க்கும்போது அங்கே நிறைய இடத்துல பார்த்தோன்னா அந்த வேலை ஏடாவிடமாக வந்து பார்த்தோன்னா வந்து டைப் பண்ணுவாங்க. அந்த வேலை நமக்கு செட் ஆகாது. சரி, உடனே நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சியில் ஏதாவது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அப்போ அந்த நோட்டிஃபிகேஷன் திருப்பி ரீபேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் ரீபேக் பண்ணுவீங்க. திருப்பி வந்து ஒழுங்காக படிக்க மாட்டீங்க. திருப்பி என்ன பண்ணுவீங்க, திருப்பி கம்பெனி போவீங்க. திருப்பி நோட்டிஃபிகேஷன் வரும். திருப்பி இதே தான் பார்த்தோன்னா வந்து ரீஸ்டார்ட் வந்து பார்த்தோன்னா பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த 8 மாதம் எதையுமே கணக்கில் வைக்காமல் அழகாக எல்லாத்தையும் நீங்கள் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, பொருளாதார ரீதியாக ஓகே அப்படின்னம்னா நீங்கள் 3 நேரம் படிப்பாக வந்துங்க. இல்லை அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 மணி நேரம்ன்றது ஒரு போதுமான விஷயம். 4 மணி நேரம் படித்தா கண்டிப்பாக வந்து வரக்கூடிய குரூப் 4 நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். 4 மணி நேரத்தை ஒரு முறையாக வழிமுறைப்படுத்துங்க, கண்டிப்பாக வந்து வெற்றி அடையலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, ஐயா எனக்கு இது மாதிரி வந்து எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா நம்மளுடைய அகாடமி நம்பர் 9363866200 அப்படின்ற எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தகவல் அப்படின்றத பார்த்தோன்னா
உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அகாடமியோட டெலிகிராம் லிங்க் பார்த்தோன்னா இந்த குரூப் இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் உங்களுக்கு டெய்லி தகவல்ஸ் பார்த்தோன்னா அப்டேட் பண்ணுவாங்க. சேனல் வாட்ஸ்அப் லிங்கோட சேனல் பார்த்தோன்னா லிங்க் இருக்கும். உங்களுக்கு தினசரி தகவல் மோட்டிவேஷன் தேடி அலைன்னு சொன்ன பார்த்தீங்களா, சிம்பிள் மோட்டிவேஷனை அழகாக போட்டு நீங்கள் மூவ் பண்ணி நீங்கள் போய் தேட வேண்டாம். உங்களுக்கு தேடுறதுக்கே ஒரு டீம் இருக்காங்க மோட்டிவேஷன் தேடுறதுக்கு. அவங்க தேடி நீங்கள் 1 மணி நேரம் தேட வேண்டிய விஷயத்த அவங்க தேடி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு மோட்டிவேட் நீங்கள் படிக்க போயிடுங்க. நீங்கள் போய் தேட வேண்டியதில்லை. நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை போட்டு நீ எத்தனை பேர் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அதனால் நீ வெற்றி பெறுவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. அதற்கு நீங்களே ஒரு தடைகளாக இருக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு தெளிவான விஷயத்தை தரேன். தேங்க்யூ.